இப்படி இன்ஸ்டா யூடியூபே கலக்கிட்டு இருக்க நம்ம தாரமங்கலம் அன்னமேட்டில் இருக்க ராஜமுருகர் கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஹலோ கைஸ், இந்த கோயில் என்னடா அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம சேலத்திலே செகண்ட் ஹையஸ்ட் ஸ்டாச்சு இருக்க முருகர் கோயில். இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா? நாம தானே செலிப்ரேட் பண்ணோம், அதுக்காக தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது, மீடியமா தான் இருக்கும். ஒரு 12 கார் நிறுத்துற அளவுக்கு தான் பார்க்கிங். மற்ற கார்லாம் நீங்க ரோட்ல தான் நிறுத்திக்கணும். பைக்லாம் மேலே எடுத்துட்டு போய்க்கலாம். பைக்குக்கு ஒரு அளவுக்கு நல்ல பார்க்கிங் இருக்கு. ரோட்ல இருந்து ஒரு 150 மீட்டர்ஸ் நடந்து வந்தீங்கனாலே நீங்க கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். நாங்க வந்து ஈவினிங் டைம்ல தான் போனோம், கூட்டம் இருக்காதுன்னு. இத்தனைக்கும் மண்டே போனோம், கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சு போனோம். பட் 7-8 மணி வரைக்குமே நல்ல கூட்டம் இருந்துச்சு. நாங்க லைட் இல்லாம போயிடுச்சு, என்னடா லைட்லாம் ரொம்ப டிம் ஆயிடுச்சு, எப்படி ஷூட் பண்றது, அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. டான் 6:01 வந்து கோயில் நிர்வாகம் வந்து லைட்டை, முருகரை சுத்தி இருக்க லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டாங்க. முருகர் நம்மளுக்கு அவ்வளவு அழகா தெரிஞ்சாரு, பகல்ல தெரியுற மாதிரியே. நீங்க இதுல நான் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிருக்கேன், நீங்க இதை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இதே மாதிரி எனக்கு முருகர் தெரியலன்னுலாம் கேட்டுறாதீங்க. இங்க என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து நம்ம முருகர் வந்து ராஜ அலங்காரத்துல வந்து இருக்காரு. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இந்த முருகர் ஸ்டாச்சு வந்து கட்டி அது வந்து அவுட்புட் ஒழுங்கா வராம முருகர் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு. அதனால திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இங்க இருக்க முருகர் சிலை வந்து நம்மளுக்கு ராஜ அலங்காரத்தில் இருக்கிறனால நம்ம இவரை தரிசிக்கிறப்ப நம்மளோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஷார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்க ஐயருங்களாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் முருகர் பாதத்துக்கு கீழே வந்து ஆறுபடை முருகரோட சிலையும் இருக்கு. ஆறுபடை முருகர் கோயிலுக்கு போய் நீங்க தரிசிக்கிறத வந்து இங்க ஒரு கோயிலுக்கு நீங்க வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் எனக்கு பெருசா நான் தெரியல. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே மேலே ஏறினீங்க அப்படின்னா படிக்கட்டு, முருகருக்கு பின்னாடியே ஒரு படிக்கட்டு இருக்கும், அதுலயும் நீங்க மேலே ஏறலாம். இல்லைன்னா சைட்ல இருக்கு படிக்கட்டு. இதுல நீங்க அப்படியே மேலே ஏறினீங்க அப்படின்னா முருகர் கோயிலை வந்து ரீச் பண்ணிடுவீங்க. இங்க இருந்து பாக்குற வியூ வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது இந்த அன்னமேட்ல தண்ணி வரப்பெல்லாம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்னும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன்னா சைட்ல தான் அன்னமேடு, நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இங்கே தான் அன்னமேடு இருக்கு. கோயிலை சுற்றி நடக்க பெரிய இடமும் இருக்கு. ஓகே காய்ஸ், இதே மாதிரி சேலத்தை பற்றி நிறைய பியூட்டிஃபுல்லான திங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.